ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாப்பாவோட பிறந்தநாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாப்பா பிறந்தநாள் வந்து 24ஆம் தேதி வியாழக்கிழமை நடந்துச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நேற்று தான் வீடியோ எடிட் பண்ணேன். சரி வேலை வேலைன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா பிறந்த நாளுக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சேன். ஆனால் 4:30க்கெலாம் முழிப்பு தட்டிட்டு சரி நம்ம எந்திரிச்சு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் எடுத்து வந்துட்டாங்க. அதனால் காலையிலே சமைச்சு வச்சுட்டு போயிட்டேன்னா அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க, வேலைக்கு கொண்டு போய்க்குவாங்க, நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால் சிக்கன் வச்சு போயிட்டு வந்தாங்க, சாப்பிட்டேன். ஏன்னா எதுக்கு இது சொல்கிறேன்னா இதையும் கமெண்ட்டில் கேட்குறதுக்கு ஆள் இருக்குது. என்னம்மா சிக்கன் குழம்பு வச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இது வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிட்டேன். அதையும் சொல்லிக்கிறேன். சோறுலாம் பொங்கி குழம்பு வச்சு அப்புறம் நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பாப்பாவையும் குளிப்பாட்டி அவளையும் கிளப்பி விட்டாச்சு. பிறந்த நாளைக்கெல்லாம் தூத்துக்குடி சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆனால் பாப்பா பிறந்த நாளுக்கு போக முடியல. காலையில் 7 மணிக்கெல்லாம் பஸ் வந்துருச்சா. அப்புறம் நானும் பாப்பாவும் ஓடையில் இருக்க இசைக்கம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். மாப்பிள்ளைகிட்ட கூட சொல்லிட்டு போகல, ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஆனால் அதுக்குள்ளே பஸ் வந்ததுனால சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டோம். அப்புறம் அவங்க ஃபோன் அடிச்சு என்ன நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் ஆளை காணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படி சொன்னோம். சரி நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு சொல்லுங்கள், நான் வந்து கூப்பிட வரேன் அப்படி சொல்லிட்டாங்க. தூத்துக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு இந்த கோயிலுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஓட பக்கத்தில் இருக்கிறதுனால. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கோயில் வந்து பூட்டி தான் கிடக்கும் காலையில். அன்னைக்கும் 10 கோயிலில் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா கோயில் கொடை போல். அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சுற்றி கும்பிட்டுட்டு அப்புறம் உட்காந்துருந்தேன். பாப்பா கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தா. என்னையும் கூப்பிட்டு போயிட்டேன். அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி நின்றுட்டு இருந்தா. வா போனேன் நம்ம போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடலான்னு சொல்லிட்டு அவளையும் இழுத்துட்டு போயிட்டேன். வந்து மற்ற நாள்லாம் அழுக மாட்டான், ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஒரே அழுது அவள் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பூரமே அழுதுட்டு இருந்தா. எப்படி சமாளிக்கனே தெரியல எங்களுக்கு. கோயிலில் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தா. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரே ஃபீவர், சளி எல்லாமே இருந்துச்சு. பிறந்தநாள் வரப்போதுனால அப்படியா என்னன்னு தெரியலை. அதே மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஃபேமிலிஸில் யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா 5 நிமிஷம் தான் நல்லா லாண்டிருப்பா. அதுக்கப்புறம் ஒரே அழுக, சமாளிக்கவே முடியலை. அப்புறமே என் மாப்பிள்ளையை ஃபோன் அடித்து வாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க கூப்பிட வந்துட்டாங்க. நான் இப்படி பிறந்த நாளோட அழுகும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்டா இப்படி அழுகுறான்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே போனான்னு தான் கொஞ்சம் சிரிச்சா. அப்புறம் பாப்பா என்னையும் சாப்பாடு கொடுக்க விடலை. அவளையே என்னமோ நானே சாப்பிட்ருவேன் மாதிரி இட்லியை கையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஃபோட்டோ கடையில் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அது இல்லாமல் வீடியோ எடுக்கலை நான். ஃபோட்டோஸ்லாம் அழகாக இருந்துச்சு. ஒரு 5 ட்ரெஸ் போட்டு அழகாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் ஒரு 3 மணி ஆச்சு. 3 மணிக்கு மேலே டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் யாருமே இல்லை, எல்லோரும் ஸ்கூல் போயிருந்தாங்க. சரி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாலே வாங்கி வச்சிட்டேன். நானே பண்ணிட்டேன் எல்லாமே. அப்பா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் இவ்வளோ வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் சாயங்காலம் கேக் கட் பண்ணணும்ல, அதனால் ரெடி ஆகிட்டோம். என் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்திருந்தாங்க. நானும் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்தேன். வந்தவங்களுக்கு வந்து ஒரு முட்டை பப்ஸு, ஒரு லட்டு, அப்புறம் கொஞ்சம் மிச்சர், அப்புறம் சாக்லேட்டு, கேக்கு அந்த மாதிரி வச்சு வந்தவங்களை அவ்வளோருக்கும் கொடுத்தாச்சு. தம்பி பிறந்தநாளுக்கு பிரியாணிலாம் போட்டு நல்லா கிராண்டாக கொண்டாடணும். ஆனால் பாப்பா பிறந்தநாளுக்கு சிம்பிளாக போச்சு, அதான் கஷ்டமாயிட்டு. அப்புறம் பாப்பா பிறந்தநாளுக்கு இந்த சாரி தான் நான் எடுத்திருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து என் அண்ணன் வந்து பிறந்த போதே எடுத்து தந்துட்டான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கேக் வெட்டிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆளெல்லாம் வந்துட்டாங்க. நாங்களும் கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். லாஸ்ட்டில் என்னென்னா ஸ்ப்ரேயும் வெடியும் வாங்க மறந்துட்டாங்க. அப்புறம் போயிட்டு அதை போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. A few moments later. Your breath fall. It's been too long now. I think that I want a second guess you, a second guess me, a second guess them. Don't second guess me. Live in the moment, 'cause we are so free. And in this moment, life is like a dream. Live in the moment, 'cause
this moment, life is like a dream. So come a little closer, but don't hold your breath. Silence in the background, violence in your eyes now. Remember that time you gave your heart to me. Remember that time when life was like a dream. You know what I know. You know what I know. I need to hold you close to me, to me, to me, to me, yeah. Life is a game that we play. I won't get away. We can find a safe place within our company. Within our company. Within our company. So come closer to me. Come a little closer. Too long now, I think that I want to second guess you, I second guess me, I second guess them, don't second guess me. So come a little closer. Until your breath fall. It's been too long now. I think that I want to second guess you, I second guess me, I second guess them, don't second guess me. Live in the moment, cause we are so free. And in this moment, life is like a dream. Live in the moment, cause we are so free. And in this moment, life is like a dream. So come a little closer, but don't hold your breath. Silence in the back. அப்புறம் எங்களுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு சிக்கன் ரைஸ் ரொட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. பாப்பாவோட ஃபஸ்ட்டு பிறந்தநாள் இப்படி தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.